அப்பா, அதுக்கு பிறகு மகன், மகனுக்கு பேர பேரன், பேரனுக்கு பேர பேரனுக்கு மகன், இப்படியெல்லாம் வரக்கூடியதுக்கு பேர் தான் மன்னராட்சி. மன்னராட்சி நடக்கிறது 2026 வந்து அகற்றப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதில் இந்த பாதி உண்மை. அதை யாரு அகற்றுவாங்கிறத அவர் சொல்லலை. அதனால அந்த பாயிண்ட் போட வேண்டாம். அகற்றப்பட்டுரும். இது வந்து மன்னராட்சி தான் நடக்குங்கிறது உண்மை. தமிழகத்தில் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க ஏங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படி கேட்கிறாரு. கரெக்டு தானே? கனிமொழி தர்மபத்தினி கனிமொழி அவர்கள் என்னன்னா, நாங்க 200 இடத்துல வெற்றி பெறும்னு ஆணவத்துல பேசிட்டு தெரியுறீங்க. இப்போ வந்து ஒரு சின்ன அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது தமிழகத்தில் வந்து மன்னராட்சி நடக்கிறது 2026 வந்து அகற்றப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதில் இந்த பாதி உண்மை. அதை யாரு அகற்றுவாங்கிறத அவர் சொல்லலை. அதனால அந்த பாயிண்ட் போட வேண்டாம். அகற்றப்பட்டுரும். இது வந்து மன்னராட்சி தான் நடக்குங்கிறது உண்மை. அகற்றப்பட்டுரும் சொன்ன பாயிண்ட்டும் உண்மை. யாரால் அகற்றப்படுகிறதுங்கிறது நம்ம ரெண்டாவது பேசிக்கலாம். அதை இது வந்து அவர் சொல்லியிருக்காரு. உடனே வந்து இந்த விஷயத்த வந்து இவர் நம்ம உதய் சின்ன மேளம் இருக்கார்ல, துணை முதலமைச்சர், சின்ன துண்டு சீட்டு, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நிருபர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து ஜோசப் விஜய் அவர்கள் வந்து உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்க, தமிழகத்தில் வந்து மன்னராட்சி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து துணை முதலமைச்சரில், நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா, நான் சினிமா செய்திகள் எல்லாம் வந்து பார்ப்பதில்லை. இது ஒரு பதிலா? சினிமா செய்தியெல்லாம் ஒரு பார்க்கறது இல்லையா? அப்போ சினிமா பார்க்க மாட்டீங்க. நீங்கள் சினிமாவில் தான் 4 பேருக்கு உங்கள் மூஞ்சி தெரிஞ்சது காரணமே சினிமா தான். அதை முதல் நீங்கள் மறந்துடக்கூடாது. சினிமா செய்தியெல்லாம் பார்க்கறதில்லைன்னா மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க. அண்ணாமலை சொல்லுவார், நான் விளையாட்டு செய்திகளெல்லாம் பார்க்கறது இல்லைன்னு அவர் சொல்லுவார். எங்க போக்கத்தனமானதான் பதில் சொல்லக்கூடாது, ஒழுங்காக சொல்லணும். அதாவது மன்னராட்சி நடக்கலைன்னா சொல்லுங்க, தாத்தாவுக்கு பிறகு அப்பா, அப்பாவுக்கு பிறகு பேரன், நீங்கள் அப்படின்னா இதுக்கு பேர் என்னதுங்க? இது மன்னராட்சிக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம்? அப்பா, அதுக்கு பிறகு மகன், மகனுக்கு பேர பேரன், பேரனுக்கு பேர பேரனுக்கு மகன், இப்படியெல்லாம் வரக்கூடியதுக்கு பேர் தான் மன்னராட்சி. மக்களாட்சின்னா என்னதுங்க? மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணுமோ அவங்க மக்களா ஜனநாயக ரீதியாக என்னங்க, ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வரக்கூடாதுங்க. ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வரல, அது எங்கேயாவது ஒரு இடத்துல விதி விலக்க வரல, சரி பரவாயில்லைங்க, கருணாநிதிக்கு மகன் வந்தார், ரைட்டு, ஓகே வச்சுக்குவோம். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து திமுகங்கிற அந்த கட்சியை உருவாக்குனது CN அண்ணாதுரை, அவருடைய வாரிசு தான் வரணும். நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி அவர் வரணும் அப்படின்னா அதுவும் இல்லை, சரி பரவாயில்ல. நீங்கள் உங்களுடைய தாத்தா வந்தார், கருணாநிதி வந்தார் முதலமைச்சரா, சரி பரவாயில்ல, இருக்கட்டும், ஜனநாயகம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அவர் சாகிறது வரைக்கும் அந்த கட்சிக்கு அவர் தாங்க தலைவர். அது எப்படி திமுகவினுடைய தலைவராக அவர் மட்டுமே எப்படிங்க நீடிக்க முடியும்? 1972 இருந்து ஆரம்பிச்சு இப்போ அவர் மரணம் அடைந்தது வரைக்கும் அவர் தான் தலைவர்னா அது என்ன ஜனநாயகம்? அது அதே மாதிரி இப்போ வந்து அவருக்கு மகன் உங்க தந்தையார் இவர் ஸ்டாலின் சின்ன மேளம் அவர்கள் வந்து இப்போ அதுக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு. சரி, ஏதோ ஒன்று அவருக்கு மகன் இவரும் கட்சியில் ரொம்ப நாள் இருந்தார் வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம வந்து அதை கூட ஓரளவுக்கு திமுக தொண்டர்கள் ஜீரணிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுருமே. உங்களை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி ஜீரணிப்பாங்க சொல்லுங்க? திமுகவினுடைய எந்த தொண்டர்களும் உதயநிதி சின்ன மேளம் அவர்களை வந்து துணை முதலமைச்சர் ஆகினாலும் விருப்பம் கிடையாது. நிர்வாகிகள் சொல்லுவாங்க, சார் ஆதாயம் இருக்குது, அவங்களுக்கு கொள்ளையடிக்கிறாங்க, அங்கே கட்டிங் போட்டு கமிஷன் வாங்கிட்டு தெரியுறாங்க, அதனால அந்த ஆட்சி வேணும்னு எதுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கீழே உள்ள தொண்டர்கிட்ட போய் கேளுங்க, இந்த உழைச்சி சுயமாக சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க, எங்கள் தாத்தா வந்து திமுககாரரு, அதனால நானும் திமுகவில் இருக்குன்ட்டு இருப்பாங்க பாருங்க ஊரில், அந்த சாதாரண சப்போர்ட்டர்ஸ் ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, இல்லை தொண்டர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க. நான் ஊருக்கு தான் போயிட்டு வந்தேன், அதனால தான் சொல்கிறேன். அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க காரி துப்பிட்டு இருக்காங்க. இதான் நிலவரம். மன்னராட்சி நடக்குதுங்க. அதாவது எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு குடும்பமே இதை வந்து சூறையாடிட்டு இருக்கு தமிழகத்தை அப்படின்ட்டு. இதில் என்னத்தை மூடி மறைக்க வேண்டியது இருக்கு? சரி பரவாயில்ல, அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இதே கருத்தை வந்து ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் வந்து பிறப்பால முதல்வர் ஆக முடியாது, ஒருத்தன் வந்து கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் அவன் முதலமைச்சர் ஆக முடியுங்கிறதுனா 2026 எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி அவரும் இந்த கருத்தை வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள்ங்கிற அந்த கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டப்பஞ்சாயத்து கட்சி, அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், ஒரு 10 பேர் துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அதில் ஆளூர் சானவாஸ் ஒன்று, இவர் ஒன்று, இந்த மாதிரி தான் அந்த கட்சியினுடைய நிலவரத்தை சொல்லணும். ஒரு 10 பேர் இருக்காங்க, அதில் இவரும் ஒரு ஆள். இந்த ஆதவ் அர்ஜுன், ஆனால் அந்த கட்சியில் வந்து இவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது. இளைஞர்கள், அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வந்து இவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. இவருடைய நடவடிக்கைகள், பேச்சுகள், காரியங்களை வச்சு அவங்க வந்து சில விஷயங்கள் கரெக்டாக கேட்குறாருல. தமிழகத்தில் வந்து ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்க ஏங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படி கேட்குறாரு. கரெக்டு தானேங்க, அது நேர்மையாக கேட்குறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து முதலமைச்சராகிறதுக்கு தகுதி இல்லையான்னு அவர் கேட்குறாரு. கரெக்டு தானே?
அவர் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. பிறப்பால் வந்து முதல்வராக முடியாது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்தையும் வந்து உதயநிதி சின்னமேளம் அவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் வந்து அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படிங்கிறார். எங்க மக்களால் தேர்ந்தெடுத்தாங்க? எம்எல்ஏ தாங்க தேர்ந்தெடுப்பாங்க. இது பைத்தியக்காரங்கத்தனமா இருக்கு. இது கூட தெரியாதா? இவள் பெரிய அறிவாளி, அறிவு கொழுந்து மாதிரி இவங்க இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை உதயநிதி சின்னமேளம் அவர்களும் சரி, மற்ற தலைவர்களும் சரி, அமைச்சர்களும் சரி இந்த கருத்தை தான் முன் வச்சுட்டே வராங்க. அது தெரியாதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது எம்எல்ஏ தான். எம்எல்ஏக்கள் அவ்வளோ பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி ஜனநாயகத்தில் தான் வச்சிருக்கீங்க. நீங்க உங்களை எப்படி எடுத்தீங்க? நீங்க தேர்தலில் நிற்கும் போதே திருவல்லிக்கேணி சைதாப்பேட்டை தொகுதியில் வந்து நீங்க வேட்பாளராக முன்னாடி அறிவிக்கப்பட்ட போதே நீங்க வந்து நான் தான் இந்த தமிழகத்தின் அடுத்த துணை முதலமைச்சராக வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டீங்களா? இல்லை உங்க தந்தையார் வந்து அங்கே போய் குளத்தூர் தொகுதியில் நிற்கும் போது நான் தான் முதலமைச்சர் அப்படி முதலமைச்சர் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் தான் முதலமைச்சராக வரதுக்கு வாய்ப்புங்கிறது தெரியும். அதனால் அவருடைய ஆட்சி நாங்கள் மயப்போம் சொன்னால் முதலமைச்சர்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சரி, இருந்தாலும் கூட நம்ம அதை ஏற்றுக்கலாம். உங்களை சொன்னாங்களா? நான் வந்து எம்எல்ஏ ஆவேன், ஆனால் அமைச்சராக கூட ஆக மாட்டேன், முதலாவது அரசியலுக்கே வரமாட்டேன். அதுக்கு பிறகு வந்து அதெல்லாம் வந்து கட்சியினுடைய முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, நான் சினிமா நடிச்சிட்டு தெரியும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து இப்படி வேதாந்தம் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ரெண்டாவது அப்படி சொன்னவர் அடுத்த கட்டமாக வரும்போது என்ன சொன்னார்? தேர்தல் கட்சிக்குள்ளே வந்தார், துணை பொதுச் செயலாளர், இது இளைஞரணி செயலாளர் ஆனார். அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் என்னது? உடனே எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ தான் அவன், அமைச்சரெல்லாம் நான் ஆக மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் அமைச்சராகவும் ஆனார். அப்புறம் நான் வந்து அது துணை முதலமைச்சர், அதெல்லாம் வந்து எனக்கு என்னென்ன பயிற்சி தேவைப்படுது, இன்னும் நிறைய நாள் இருக்குது, எனக்கு இன்னும் வயசு இருக்குது, இப்படிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சார். அது பிறகு அவரே துணை முதலமைச்சர் ஆகிட்டார். இனிமேல் அடுத்த கட்சியினுடைய செயல் தலைவரை வருவார். சீக்கிரம் பாருங்க, அந்த அறிவிப்பும் வரும். இதெல்லாம் இதுக்கு பேர் தாங்க வாரிசு அரசியல், இதுக்கு பேர் தான் குடும்ப அரசியல், இதுக்கு பேர் தான் வாரிசு அரசியல். இதுதான் வந்து மன்னராட்சி. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு போதனை பண்ணிட்டு இருக்கீங்க மக்களாட்சியை பற்றி. இந்த கருத்தையும் வந்து இதை கேட்ட உடனே ரொம்ப கொந்தளிச்சு போய் பதில் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது அப்படி இல்லை. இந்த இடத்துல இன்னொரு கருத்தையும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும். இதோட இறுதியாக சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, தர்மபத்தினி கனிமொழி அவர்கள் வந்து 200 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என இருமாப்புடன் சொல்கிறேன். ஆணவத்தில் பேசுது அம்மணி. அங்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம், அங்கே பேசும்போது தான் இந்த 200 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு தனியாக நின்று போட்டியிடுங்களா? நீங்கள் திமுக கூட்டணியே நின்று அடுத்த வரக்கூடிய 2026 தோக்க போகுது. இதுதான் ஒரிஜினல் நிலவரம். அதுக்கு வந்து மக்கள் தயாராகிட்டாங்க, எது இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சம்பவம் நேற்றைய நடந்தது. ட்ரெயினில் நான் வந்துட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் வரும்போது சுசீந்திரம் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு அம்மா, அவங்க வந்து என்கிட்ட வந்து நேரடியாக கேட்டாங்க, நீங்கள் இந்த வீடியோலாம் நீங்கள் இதிலெல்லாம் பேசுகிறீங்களா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அடுத்த வாரத்தை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தந்தையார மாமனார தெரியல, அவங்கள சொன்னாங்க. அவங்க வந்து அந்த குடும்பமே வந்து திமுக குடும்பம் தான், எங்கள் குடும்பம் திமுக குடும்பம் அதை சொன்னாங்க. அதில் வந்து அவர் மாமாவா இல்லைன்னா தந்தைங்கிறத கொஞ்சம் மறந்துட்டேன், குழப்பம். அதில் 2 பேரில் ஒருத்தருக்கு பேர் வந்து உதயசூரியன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் திமுக குடும்பம். ஆனால் நாங்கள் இப்போ திமுகவில் இல்லை, இப்போ எல்லாம் உண்மை தெரிஞ்ச பிறகு நாங்கள் அப்படியே மாறிட்டோம். அண்ணாமலையை தான் இப்போ நாங்கள் வந்து அவர் தான் வரணுங்கிறது தான், வந்தால் தான் தமிழ்நாட்டில் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வயசானம்மா அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இதுதாங்க யதார்த்தம். திமுக குடும்பங்கள் நிறைய வந்து இந்த மாதிரி சாதாரணமாக இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது வந்து இந்த எந்த அடாவடிக்கும் போகாமல் நேர்மையாக உழைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த கேட்டகரியில் இருக்காங்க. அவங்களுக்கு நாட்டில் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி எங்கள் அப்பா இருந்தார், தாத்தா இருந்தார் திமுகவில், அதனால் நானும் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, நல்லது நடக்கணும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். மது போதை அதாவது கள்ளுக்கடை, சாராய கடை, அப்புறம் வந்து இந்த போதைப் பொருட்கள் கஞ்சா, அமீன், மெத்தபெட்டமீன் இதெல்லாம் இல்லாத ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டில் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் மட்டும்தான் வர முடியுங்கிறது நம்புகிறாங்க. அதனால் அந்த மாதிரி அந்த மனமாற்றம் அடித்தட்டு மக்கள்னு சொல்லலை, அடித்தட்டில் கிரவுண்ட் லெவலில் ரொம்ப கீழ் மட்டத்தில் இது வந்து இந்த மாதிரி உருவாகிட்டு இருக்குது. இது ரொம்ப நாளாவே என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இதுமாதிரி பலர், உதாரணத்துக்கு ஒரே ஒரு இது சொன்னேன். இந்த அம்மணி என்னன்னா, யார் கனிமொழி, தர்மபத்தினி கனிமொழி அவர்கள் என்னென்னா, நாங்கள் 200 இடத்துல வெற்றி பெறும்னே ஆணவத்தில் பேசிட்டு தெரியுறீங்க. நீங்கள் என்ன 1.5 வருஷம் தானே இருக்குது, பார்க்கத்தானே போகிறோம். மக்கள் தயாராக தான் இருக்காங்க திமுகவுக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.